கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் ஜேஎஸ் மற்றும் அவரது மனைவி திருமதி எம்எஸ். கிறிஸ்தவ மதத்தினரான இந்த தம்பதியினர் அமெரிக்க குடியுரிமை பெற்று வசிக்கும் வசதி மிக்கவர்கள் என்றாலும் திருமண பந்தத்தில் குழந்தை பேறு மட்டும் அவர்களுக்கு கைகூடவில்லை. வாரிசு இல்லாத கவலையில் காலத்தை தள்ளிக் கொண்டிருந்த ஜேஎஸ் எம்எஸ் தம்பதியினர் இந்தியாவில் வசிக்கும் ஆதரவற்ற ஒரு குழந்தையை தத்தெடுத்து அமெரிக்கா அழைத்துச் செல்வது என்ற முடிவுடன் கேரள மாநிலம் கொல்லம் வந்துள்ளனர். அமெரிக்காலேருந்து வந்த ஜேஎஸ்எம்எஸ் தம்பதியினர் தன்னுடைய செல்ல குழந்தைய கொல்லத்துலேருந்தே அடாப்ட் பண்ணியிருக்கலாமே. ஆனால் இங்கே தாங்க விதி விளையாடியது. ஏன்னா கதை இப்போது கொல்லத்துலேருந்து குஜராத் வழியாக பஞ்சாபுக்கு போகுது. ஆமாம், இன்றைக்கி எல்லாமே குஜராத் வழியாக தானே போயாகணும். அதுவும் கதையோட தொடக்கம் 2014. அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, கதை கொல்லத்துலேருந்து குஜராத் வழியாக ராஜஸ்தான் போய் ராஜஸ்தான்லேருந்து அப்படியே பஞ்சாப் போகுதுன்னு சொன்னேங்க. ஏன் எல்லாத்தையும் தப்பாக எடுத்துக்கிறீங்க? ஏன்னா பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஃபெரோஸ்பூர் அப்படிங்கிற மாவட்டத்தில் ஜேஎஸ்எம்எஸ் தம்பதியினருடைய நெருங்கிய உறவுக்காரர், அவருக்கு என்ன பேர் வைக்கலாம்? எல்லாம் நம்ம வைக்கிற பேர் தானே, இஎஸ் அப்படின்னு வச்சுப்போம். அவர் ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்தில் சமூக நல பணியாளராக வேலை செஞ்சுட்டு இருந்தார். இந்த இஎஸ் ஜேஎஸ்எம்எஸ் தம்பதியினர்கிட்ட அமெரிக்காலேருந்து வந்து ஒரு ஆதரவற்ற குழந்தை வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. இந்தியாவில் அடல்ட்ஸ் நாங்களே ஆதரவிட்டு போய் தான் இருக்கோம், வேணா எங்களை வேணால் அடாப்ட் பண்ணிக்கோங்க, ஆனால் நீங்கள் குழந்தை வேணும்னு சொல்கிறீங்க, அதுவும் அர்ஜென்ட்டாக வேணும், அடுத்த வாரமே அமெரிக்கா போகணுன்னு வேறு சொல்கிறீங்க. இந்த அமேசானில் ஆர்டர் பண்ணும்போது கெட் இட் பை டுமாரோ, கெட் இட் இன் 1 day 2 days அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு குயிக்காக ஒரு குழந்தைய நானே அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குறாரு. பஞ்சாப் மாநிலம் ஃபெரோஸ்பூர் மாவட்டத்தில் கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்த கூலி வேலை செய்து பிழைக்கும் ஏழை தம்பதியினருக்கு பிறந்து ஓரிரு நாட்களே ஆன ஒரு பெண் குழந்தை தத்து கொடுப்பதற்கு தயாராக உள்ள தகவலை தெரிவித்துள்ளார் ஜேஎஸ்எம்எஸ் தம்பதியினரின் உறவினரும் தன்னார்வ தொண்டு நிறுவன ஊழியருமான இஎஸ். இதை கேட்ட மாத்திரத்தில் சற்றும் தாமதிக்காமல் ஊட்டச்சத்தின்றி உயிருக்கு போராடி கொண்டிருந்த அந்த குழந்தையை தத்தெடுத்துள்ளனர். வாரிசு கிடைத்துவிட்ட மகிழ்ச்சியில் குழந்தைக்கு ஜேஜேஎஸ் என பெயரிட்டு ஃபெரோஸ்பூர் மாவட்ட சார் பதிவகத்தில் தத்து பத்திரமும் பதிவு செய்தனர். ஜேஎஸ்எம்எஸ் தம்பதியினர் இந்தியா வந்ததுடைய நோக்கம் மனசுக்கு பிடிச்ச ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த வகையில் வந்தாங்க. ஒரு அழகாக ஒரு குழந்தைய தேர்ந்தெடுத்தாங்க. அந்த குழந்தையுடைய பயாலஜிக்கல் பேரண்ட்ஸோடைய முழு ஒப்புதலோட அந்த குழந்தைய தத்தும் எடுத்தாச்சு. அந்த அடாப்ஷன் டீடை சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் கொடுத்து பதிவும் பண்ணியாச்சு. அப்புறம் என்னங்க, குழந்தைய கூட்டிகிட்டு அமெரிக்கா திரும்ப வேண்டியது தானே. ஆனால் அங்கே தான் அவங்களால குழந்தைய கூட்டிகிட்டு அமெரிக்காவுக்கு திரும்ப முடியாத ஒரு நிலைமை. அது என்ன காரணம் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிடுறேன். அதாவது இந்த கதாபாத்திரங்களுக்கெல்லாம் நான் ஏன் அப்ரிவேஷன்ஸ் இல்லை இனிஷியல்ஸ் யூஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கதையுடைய மைய பாத்திரம், அதாவது இந்த குழந்தை ஒரு மைனர் வயது குழந்தை அப்படிங்கிறதுனால அந்த குழந்தையோ குழந்தையை சார்ந்த நபர்கள் எல்லாருடைய அடையாளங்களோ பேர்களோ வெளியிடக்கூடாது அப்படிங்கிறது தான் சட்ட விதிமுறை, கோர்ட்டுடைய உத்தரவு. சரி, ஏன் ஒரு கை குழந்தைக்கு ஃபெரோஸ்பூர் மாவட்ட பாஸ்போர்ட் அலுவலகம் பாஸ்போர்ட் தர மறுத்தது? இந்தியாவில் குழந்தைகள் தத்தெடுக்கப்படுவதை அங்கீகரிக்கும் மத்திய அரசின் காரா என்ற சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்ஸ் அத்தாரிட்டி அமைப்பின் தடையில்லா சான்றிதழ் அவசியம். அவ்வாறான சான்றிதழ் இல்லாவிடில் பாஸ்போர்ட் வழங்க இயலாது என்று உறுதியாக தெரிவித்து மறுத்தது ஃபெரோஸ்பூர் மண்டல பாஸ்போர்ட் அலுவலகம். ஜேஎஸ்எம்எஸ் தம்பதியினர் பல வழிகளில் மன்றாடி பார்த்தும் காரியம் கைகூடவில்லை. ஒரு கட்டத்தில் காரா அமைப்பின் தடையில்லா சான்றிதழ் இல்லாமல் பாஸ்போர்ட் கிடைக்காது என்பதை புரிந்து கொண்ட ஜேஎஸ்எம்எஸ் தம்பதியினர் அடுத்து என்ன செய்வது என்ற மனக்குழப்பத்தில் ஆழ்ந்தனர். இந்த விஷயத்துல அடுத்த கட்ட நடவடிக்கையா ஜேஎஸ்எம்எஸ் தம்பதியினர் சட்டத்தோட உதவியை நாடினாங்க. அதன் அடிப்படையில் ஃபெரோஸ்பூர் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்தாங்க. இந்த வழக்கில் அவங்க வச்சது 2 பரிகாரங்கள். என்னங்க நாங்கள் பெருசாக கேட்டு போகிறோம், காரா அமைப்புக்கிட்ட சொல்லி குழந்தைக்கு ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டை கொடுத்துருங்க, அதை வச்சு பாஸ்போர்ட் வழங்கல் துறையிட்ட சொல்லி குழந்தைக்கு ஒரு பாஸ்போர்ட்டை ரெடி பண்ணி கொடுத்துருங்க, இவ்வளோ தானேங்க நாங்கள் கேட்க போகிறோம் அப்படின்னாங்க. சரிங்க, இந்த பாஸ்போர்ட் வழங்கல் துறை அப்படிங்கிறத பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஏன்னா நம்ம அப்ளை பண்ணுவோம், என்கொயரிக்கு வீட்டுக்கு வருவாங்க, கேள்வியெல்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் நம்ம கரெக்டாக பதில் சொல்லிட்டா பாஸ்போர்ட்டை கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த காரா அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, அப்படின்னா என்ன? சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்ஸ் அத்தாரிட்டி அப்படின்னா சென்ட்ரல் அடாப்ஷன் ரிசோர்ஸ் அத்தாரிட்டி. எனக்கும் அவ்வளோதாங்க தெரியும், என்னன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். காரான்ற ஒரு நிறுவனம் இருக்குது, சென்ட்ரல் அடாப்டிவ் ரிசோர்ஸ் அத்தாரிட்டி. இந்த நிறுவனம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அடியில் இயங்குது.
அண்ட் இந்த நிறுவனத்தோட மெயின் எய்மே வந்து மானிட்டரிங் ஆஃப் த சைல்டு ஹூ இஸ் கோயிங் இன் அடாப்ஷன் அண்ட் ரெகுலேட்டிங் த என்டையர் சிஸ்டம் இதுதான் பண்ணுது. இது வந்து 2000 ஜேஜே ஆக்ட் 2015 கடியில் இட் ஹஸ் பிகம் அ ஸ்டாச்சுட்ரி பாடி. ஸோ எந்த குழந்தை வந்து இந்தியாவிலேருந்து தத்துக்கு போனோம்னாலே, இந்தியாலேயும் போனோம்னா இல்லை வெளிநாட்டிலையும் போனோம்னா காரா மூலமாக தான் போக முடியும், வேறு எதுனாலையும் போக முடியாது. காரா வந்து ஒரு இன்டர்கண்ட்ரி அடாப்ஷன் போகிறாங்கன்னா அந்த குழந்தைக்கு அந்த பேரண்ட்டுக்கு ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்னு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா இந்த குழந்தை இந்த பர்டிகுலர் பேரண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். அந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் இந்த குழந்தை வெளிநாட்டு தத்துக்கு போக முடியும், ஒரு பாஸ்போர்ட் வாங்க முடியும், ஒரு கோர்ட் ஆர்டர் எடுக்க முடியும், ஒரு விசா வாங்க முடியும். ஃபெரோஸ்பூர் மாவட்ட நீதிமன்றத்தில் இவங்க தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. ஜேஎஸ்எம்எஸ் தம்பதியினர், அந்த உறவுக்காரர் இஎஸ், அப்புறம் அந்த குழந்தையுடைய பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் எல்லாருமே சாட்சி கூண்டில் ஏற்றப்பட்டு வழக்கறிஞர்களால் கேள்வி கேட்டு துளைக்கப்பட்டாங்க. அவங்க கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியாமல் திணறி போய் நின்னாங்க ஜேஎஸ்எம்எஸ் தம்பதியினர். ஃபைனலாக வாத பிரதிவாதங்கள் எல்லாமே நிறைவுற்று தீர்ப்பும் வழங்கப்பட்டது. என்ன தீர்ப்பு?